சொல்லு மல்லிகா. சாரி டி, இங்க நாம எதிர்பார்க்காத ஒரு விஷயம் நடந்து போச்சு. என்ன சொல்ற? உன் மாப்பிளைக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சு போச்சு. எதை சொல்ற? எனக்கு மாயா மகேஷ பத்தி தெரியுங்கிறதையா? ஆமா, என் ஹாஸ்பிட்டல்ல முன்னாடி வேலை செஞ்ச ஒரு நர்ஸ கூட்டிக்கிட்டு வந்து சாமர்த்தியமா என்கிட்ட இருந்து எல்லா உண்மையையும் தெரிஞ்சுக்கிட்டான். நானும் வேற வழி இல்லாம எல்லாத்தையுமே சொல்லிட்டேன்டி. சாரி டி. சரி, பரவாயில்ல விடு. எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். என்னைக்காவது ஒரு நாள் எல்லா உண்மையும் மாப்பிள்ளைக்கு தெரியதான் போகுது. அது இன்னைக்கு தெரிஞ்சிருச்சு, அவ்வளவுதான். இதுக்காக நீ ஒன்னும் ஃபீல் பண்ணாத. எனக்கு ஒண்ணுதான் புரியல சாமுண்டீஸ்வரி. எதை சொல்ற? மண்டபத்துல இருந்த அந்த மகேஷ் எப்படி திடீர்னு காணாம போனா? அவனுக்கு என்ன ஆச்சு, எங்க போனான்னு தான் ஒண்ணும் புரியல. அவன் எங்கேயும் போகல, என் கஸ்டடியில தான் பத்திரமா இருக்கான். என்ன சாமுண்டீஸ்வரி சொல்ற? அவன் உன் கஸ்டடியில இருக்கானா? ஆமா. ஏன் அப்படி செஞ்ச? அவன் மண்டபத்திலேயே இருந்தா ராஜாவை கட்டிக்க ரேவதி எப்படி ஒத்துப்பா? அதான் கடைசி நேரத்துல அவனை தூக்கிட்டு போய் ஏன் கஸ்டடியில வச்சிருக்கேன். இப்பதான் கல்யாணம் முடிஞ்சிருச்சுல்ல, அந்த பொறுக்கிய ரேவதி கிட்ட கூட்டிக்கிட்டு போய் அவன் எவ்வளவு கேவலமானவன்னு நீ நிரூபிக்க வேண்டியதானே? அவளுக்கும் உன் மேலயும் ராஜா மேலயும் இருக்கிற கோபம் போயிடும்ல. இல்ல மல்லிகா, நான் இப்போ அந்த ராஸ்கல் மகேஷ கூட்டிட்டு போய் உண்மையை சொன்னா கூட ரேவதி அதை நம்ப மாட்டான். இதையும் என்னோட பிளான் தான் நினைப்பா. நான் ஏதோ அவனை மிரட்டி கூட்டிட்டு வந்ததா நினைச்சா அவ என் மேல கோவப்படுவா. அப்ப இதுக்கு என்னதான் சொல்யூஷன்? ஒரு 4-5 நாள் போகட்டும். அதுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா ரேவதியோட கோவம் தணிஞ்சிரும். அதுக்கப்புறம் நானே இந்த மகேஷ் மாயாவை கூட்டிட்டு போய் எல்லா உண்மையும் சொல்லிடுவேன். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா தான் இருக்கணும். எப்படியோ ரேவதிக்கு உண்மை தெரிஞ்சு அவளும் உன் மாப்பிளையும் சந்தோஷமா இருந்தாலே போதும். அது கண்டிப்பா நடக்கும் மல்லிகா. அதுக்காக தானே இவ்ளோ ரிஸ்க் எடுத்து நான் எல்லாத்தையுமே செஞ்சுக்கிட்டு இருக்கேன். சரி, எல்லாத்தையும் பாத்துக்கோ. நான் வச்சிரட்டுமா? ம். சொல்லுங்கக்கா. என்ன மாயா, மகேஷ பத்தி ஏதாவது தகவல் தெரிஞ்சதா? இல்ல, நானும் எனக்கு தெரிஞ்ச எல்லா இடத்துலயும் தேடிட்டு தான் இருக்கேன். ஆனா அவன் எங்கேயும் கிடைக்கல. என்ன மாயா, ஒரே புதிரா இருக்கு. கல்யாணத்துக்கு கொஞ்ச நேரம் முன்னாடி வரைக்கும் இருந்தவன் திடீர்னு எப்படி காணாம போனா? சரி, ஏதோ ஒரு காரணத்துக்காக போயிருந்தாலும் போன ஆள் ஏன் இன்னும் திரும்பல? நீங்க என்ன இப்படி பேசுறீங்க? அவன் காணாமலாம் போல. உங்க அக்காவோ இல்ல அந்த டிரைவர் பையிலோ தான் அவனை கடத்தி வச்சிருக்காங்க. இந்த 2 பேரை தவிர வேற யாரும் கடத்துறதுக்கு மோட்டிவே கிடையாது. ஆமா ஆமா, எனக்கும் அந்த டவுட் இருக்கு. ஆனா அவங்க கடத்தி இருந்தா கல்யாணம் முடிஞ்சதும் அவனை விட்டுருக்கணும்ல. அதுக்கப்புறமும் ஏன் அவனை வச்சிருக்கணும்? அதான் எனக்கு குழப்பமா இருக்கு. இல்ல, எனக்கு டவுட்டே இல்ல. இது அவங்க வேலைதான். மகேஷ்க்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா நான் அவங்கள சும்மாவே விட மாட்டேன். உங்க அக்கா என்ன சாதாரண லேடின்னு தானே நினைச்சிட்டு இருக்காங்க. அவன் நல்லபடியா திரும்பி வரலனா நான் எந்த எல்லைக்கும் போவேன். கவலைப்படாத மாயா, அவன் நிச்சயமா வந்துருவான். அப்புறம் உன்கிட்ட இன்னொரு விஷயம் சொல்லணும். மகேஷ பத்தி நாம இவ்ளோ கவலைப்பட்டுட்டு இருக்கோம். ஆனா இங்க வீட்ல என்ன நடக்குது தெரியுமா? என்ன நடக்குது? ரேவதிக்கும் அந்த டிரைவர் பையலுக்கும் என் அக்கா சாந்தி முகூர்த்தத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கான். சாந்தி முகூர்த்தத்துக்கு ஏற்பாடு நடக்குதா? இதுக்கு ரேவதி எப்படி ஒத்துக்கிட்டா? அதுக்கு வாய்ப்பே இல்லையே. அவளுக்கு விருப்பம் இல்லாம தான் இந்த ஏற்பாடு எல்லாமே நடக்குது. அக்கா பிடிவாதத்துல தான் அவளும் பேசாம இருக்கா. சாந்தி முகூர்த்தத்தை சீக்கிரம் நடத்திட்டா ரேவதி மனசு மாறிடுவான்னு நினைக்கிறாங்களா? சாந்தி முகூர்த்தம் நடக்காம நாம தான் பாத்துக்கணும். அதுக்கு என்ன பண்றது? நீ ரேவதிக்கு ஃபோன் பண்ணி மகேஷ் கிடைக்காத விஷயத்த அனுதாபத்தோட சொல்லு. அவ டிஸ்டர்ப் ஆகணும். அப்பதான் அவ சாந்தி முகூர்த்தத்துக்கு ஒத்துக்க மாட்டான். சரி, நான் இப்பவே ஃபோன் பண்றேன். டேய் டிரைவர், உன்னை அவ்வளவு சீக்கிரம் ரேவதியோட வாழ விட்டுருவேனா? உனக்கு தினம் இப்படி ஏதாவது டார்ச்சர் கொடுப்பேன்டா. அக்கா, நானே உங்களுக்கு ஃபோன் பண்ணலான்னு இருந்தேன். மகேஷ பத்தி ஏதாவது தகவல் கிடைச்சதா? நானும் தேடிட்டு தான் இருக்கேன் ரேவதி. அவனை பத்தி எந்த தகவலும் தெரியல. அவன் உன்னை காதலிச்சதை தவிர வேற என்ன தப்பு பண்ணா? ஆனா
உங்க வீட்டு டிரைவர் அவனை கடத்திட்டு போய் எங்கேயோ வச்சிருக்கான். இப்ப அவன் உயிரோட இருக்கானா இல்ல ஏதாவது பண்ணிட்டானான்னு கூட எனக்கு தெரியல. ஏங்கா இப்படி எல்லாம் பேசுறீங்க? மகேஷ்க்கு ஒண்ணும் ஆகாது, கவலைப்படாதீங்க. இல்ல ரேவதி, அவன் காணோங்கிறப்ப கண்டதையெல்லாம் நினைக்க தோணுது. ரேவதி, நீ எனக்கு ஒரே ஒரு உதவி மட்டும் பண்ணணும். என்ன பண்ணணும் சொல்லுங்க. அந்த டிரைவர் தான் மகேஷை கடத்தி வச்சிருப்பான். அவனை விட சொல்லு. நாங்க உங்க குடும்பத்தோட எந்த ஒட்டு உறவும் இல்லாம எங்கேயாவது கண்காணாத இடத்துக்கு போய் நாங்க பொழைச்சுக்கிறோம். ஏங்கா இப்படி எல்லாம் பேசுறீங்க? நீங்க வசதி படைச்சவங்க, பணம், செல்வாக்கு, அதிகார பலம்லாம் இருக்கு. உங்க முன்னாடிலாம் நாங்க எதிர்த்து நிக்க முடியுமா? அந்த டிரைவர் கிட்ட பேசி எப்படியாவது மகேஷை விட சொல்லு ரேவதி. கவலைப்படாதீங்கக்கா, மகேஷ்க்கு ஒண்ணும் ஆகாது. அவரை நல்லபடியா மீட்டு உங்ககிட்ட ஒப்படைப்பேன். என்ன நம்புங்க. என்னமோ நீ சொல்ற. மகேஷ் கிடைச்சா சந்தோஷம்தான். சரி, வச்சிடுறேன். சரிக்கா. வா ராஜா. உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். கேளு ராஜா. அந்த மகேஷ் மாயா பத்தின உண்மை உங்களுக்கு கல்யாணத்துக்கு முன்னாடியே தெரியுமா? ஆமா, அவங்க 2 பேருக்கும் இடையில தப்பான உறவு இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அது தெரிஞ்சவங்க கல்யாணம் வரைக்கும் அமைதியா இருந்தீங்க. முன்னாடியே அவங்கள பத்தி சொல்லியிருந்தீங்கன்னா ரேவதி இந்த கல்யாணம் வேணான்னு சொல்லியிருப்பாளே. உங்க ஃப்ரெண்டு மல்லிகா டாக்டர் கிட்டயும் இதை பத்தி யார்கிட்டயும் சொல்ல வேண்டாம்னு சொல்லியிருக்கீங்க. அதனால நான் அவ்வளோ தூரம் கேட்டோம், அவங்க உண்மையை சொல்லாம மறைச்சிட்டாங்க. நீங்க இந்த உண்மையை மறைக்கிறதுக்கான காரணம் என்னது? ராஜா, நான் உண்மையை சொல்லிருந்தா என்ன பண்ணிருப்பா தெரியுமா ரேவதி? என்ன பண்ணிருப்பா? நான் எந்த குடும்பத்தை என்னோட வாழ்நாள் முழுக்க பார்க்க கூடாதுன்னு நினைக்கிறேனோ அந்த குடும்பத்தோட வாரிசு அந்த சேதுபதியோட பேரனை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சிருப்பா. மகேஷ் தப்பானவன்னு தெரிஞ்சதும் இந்த கல்யாணம் நடக்காம போயிருந்தா மண்டபத்துல ஒரு கிழவி சுத்திக்கிட்டு இருந்தால பரமேஸ்வரின்னு, அவ பேரனை கல்யாணம் பண்ணிக்க ஓகே சொல்லிருப்பா. அவ ஏற்கனவே 2 குடும்பமும் ஒண்ணு சேரணுங்கிறதுக்காக இந்த கல்யாண ஏற்பாடு மட்டும் நடக்காம இருந்திருந்தா அந்த கிழவியோட பேரனை கட்டிக்க சம்மதம் சொல்லிருப்பேன்னு சொன்னான். அப்படி அவ சம்மதம் சொல்லிடக்கூடாதுன்னு தான் மகேஷ் தப்பானவங்கிறத நான் யார்கிட்டயும் சொல்லல. என் ஃப்ரெண்டு மல்லிகாவையும் நான் யார்கிட்டயும் சொல்ல வேண்டாம்னு சொன்னேன். உன்னையும் ரேவதிக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன். அத நான் கேட்குறேன்னு தப்பா நினைக்காதீங்க. நீங்க மகேஷை கடத்தி வச்சிருக்கீங்களா? என்ன மாப்ள, திடீர்னு இப்படி கேட்டுட்டீங்க? நான் எதுக்கு கடத்தணும்? இல்ல, நீங்க பேசுறதெல்லாம் பார்த்தா ஒருவேளை நீங்க தான் பண்ணிருப்பீங்களோன்னு எனக்கு ஒரு சந்தேகம் வருது. இல்ல மாப்ள, அவன் காணாம போனதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. அவன் எதுக்காக எதனால ஓடுனான்னு எனக்கு தெரியல. அவனுக்கு ஏதாவது முன்விரோதம் இருந்து அவங்க கூட அவனை கடத்திருக்கலாம்ல. ராஜா, நடந்த எல்லா விஷயத்தையும் நீ மறந்துரு. இப்போ நீ இந்த வீட்டோட மாப்பிள, ரேவதியோட புருஷன். அத மட்டும் மனசுல வச்சுக்கிட்டு சந்தோஷமா இரு. இந்த மகேஷ் மாயாவை பத்தின விஷயங்களை தூக்கி குப்பையில போடு. எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். மாப்பிள, மாப்பிள என்னாச்சு மாப்பிள? நர்ஸ் எல்லாத்தையும் சொல்லிட்டாங்களா? அந்த மகேஷ் மாயாவை எனக்கு தெரியாதுன்னு சொன்னீங்க. இப்ப நல்லா தெரிஞ்ச மாதிரி பேசுறீங்களே. சாமுண்டீஸ்வரிக்கு இந்த உண்மை எல்லாம் தெரியும். நான் கல்யாணத்துக்கு முன்னாடியே கோயில வச்சு எல்லா உண்மையும் சொல்லிட்டேன். அப்ப நான் கேட்கும்போது ஏன் தெரியாத மாதிரி நடிச்சீங்க? சாமுண்டீஸ்வரி தான் இதை யார்கிட்டயுமே சொல்லக்கூடாதுன்னு சொன்னா. நான் உண்மையை சொல்லிருந்தா என்ன பண்ணிருப்பா தெரியுமா ரேவதி? என்ன பண்ணிருப்பா? மண்டபத்துல ஒரு கிழவி சுத்திக்கிட்டு இருந்தால பரமேஸ்வரின்னு, அவ பேரனை கல்யாணம் பண்ணிக்க ஓகே சொல்லிருப்பா.
ஏன்பா அப்ப நம்ம அத்தை தான் இந்த எல்லாத்துக்கும் பின்னாடி இருந்திருக்காங்களா? அவங்க தான் டாக்டரை உண்மையை சொல்ல விடாம தடுத்துட்டாங்களா? ஆமாம், அவங்க தான் யார்கிட்டயும் உண்மையை சொல்ல வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க. ஐயோ சகல, நீ சொல்றதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நீதான் பாட்டியோட பேரன்னு தெரிஞ்சா இந்த வீட்ல ஒரு பெரிய பூகம்பமே வெடிக்கும் போல இருக்கேப்பா. ஆனா இதுல காமெடி என்னன்னு தெரியுமா? அந்த பாட்டியோட பேரனை மாப்பிள்ளையை ஆக்க கூடாதுங்கிறதுக்காக ஒன்னு ரேவதிக்கு கல்யாணம் பண்ணி வச்சு அதே பாட்டியோட பேரனை மாப்பிள்ளை ஆக்கிருக்காங்களே. இதெல்லாம் ரொம்ப வினோதமா இருக்குப்பா. நம்ம வீட்ல மட்டும்தான் இப்படிலாம் நடக்கும் போல இருக்கு. மாப்பிள்ள கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? நீங்களே இப்படி பேசி பேசி எல்லாரையும் காட்டி கொடுத்துடாதீங்க. எது வந்தாலும் நான் பாத்துக்கிறேன், நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க, அது போதும். ஐயோ பதட்டமா இருக்கு மாமா. இருந்தாலும் பரவாயில்ல, நான் அமைதியா இருக்க ட்ரை பண்றேன். மாப்பிள்ள, நீ மனசு போட்டு குழப்பிக்காதீங்க. எதுவா இருந்தாலும் நல்லதாவே நடக்கும். கடவுள் தான் உங்க 2 பேரையும் வாழ்க்கையில ஒன்னா சேர்த்து வச்சிருக்காரு. நீங்க எந்த குற்ற உணர்ச்சியும் இல்லாம நிம்மதியா இருங்க. இல்லை மாமா, அந்த மகேஷ் எப்படியாவது கண்டுபிடிச்சு ரேவதி முன்னாடி நிற்க வச்சு எல்லா உண்மையும் அவன் வாயில சொல்ல வைக்கணும். அப்போ தான் நான் நிம்மதியாக இருக்க முடியும். சீக்கிரமே அவனை எப்படியாவது கண்டுபிடிக்கணும். மாப்பிள்ள, மாப்பிள்ள உங்களை தான். அத்தை, நீங்க ராஜாவை சாந்தி முகூர்த்தத்துக்கு ரெடி பண்ணுங்க. சரிங்க அத்தை. அத்தை, என்ன மாப்பிள்ள? நான் தான் ஏற்கனவே சொன்னேனே, இதெல்லாம் வேண்டாம் அத்தை. ரேவதிக்கு இன்னும் இது கோவத்தை தான் உண்டுபடுத்தும். தயவு செஞ்சு இது வேண்டாம் அத்தை. அவ கோவத்தை பத்தி எனக்கும் தெரியும். நான் அவகிட்ட பேசி சரி பண்ணிடுறேன். நீங்க ரெடி ஆகுங்க. மாமா, நீங்களாவது இதை அவங்ககிட்ட வேண்டாம்னு சொல்லக்கூடாதா? மாப்பிள்ள, ஈஸ்வரி சொன்னா அதுல ஒரு அர்த்தம் இருக்கும். நீங்க எதையும் மனசுல போட்டு குழப்பிக்காதீங்க. ஏப்பா நீ ஏப்பா இவ்ளோ யோசனையில இருக்க? ரேவதியை அத்தை சமாதானப்படுத்திப்பாங்க. தயவு செஞ்சு நீ இவ்ளோ டென்ஷன் எல்லாம் ஆகாத. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நைட் கன்ஃபார்ம். ஓகே? நீங்க வேறங்க. வர வர அம்மா சர்வாதிகாரம் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க நினைச்சதுதான் நடக்கணும். யாரும் அவங்கள எதிர்த்து பேசக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை. இந்த கல்யாணத்துல ரேவதி அக்கா ஒரு பொண்ணாவே நினைக்கல. அக்காவை மிரட்டியும் எமோஷனல் பிளாக்மெயில் பண்ணியும் எல்லா காரியத்தையும் சாதிச்சிருக்காங்க. மகளோட விருப்பத்தை விட அந்த டிரைவரை மாப்பிள்ளை ஆக்குறதுல தான் உறுதியா இருந்திருக்காங்க. என்ன, ரேவதி இன்னும் ரெடி பண்ணலையா? ரெடி பண்ண வேண்டியதானே? 8 to 9 தான் நல்ல நேரம்னு ஜோசியர் குறிச்சு கொடுத்திருக்காரு. அதுக்குள்ள ரேவதிய ரெடி பண்ணி ரூம்க்கு அனுப்பணும். அம்மா, உங்களுக்கு மனசாட்சியே கிடையாதா? என் ஃபீலிங்ஸ் நீங்க புரிஞ்சுக்கவே மாட்டீங்களா? நீங்க நினைச்சதுதான் நடக்கணும். உங்க விருப்பத்துக்கு தான் வாழணும்னா எங்களுக்குன்னு விருப்பு வெறுப்பு எதுவும் இருக்காதா? இல்ல தனிப்பட்ட வாழ்க்கை தான் இருக்க கூடாதா? எங்க வாழ்க்கையையும் நீங்களே வாழணும்னு நினைக்கிறது ரொம்ப கொடுமையா இருக்குமா? ரேவதி, நீ என்ன வேணாலும் சொல்லு. நான் அதை பத்தியெல்லாம் கவலைப்பட போறதே இல்ல. என்னால திரும்ப திரும்ப ஒண்ணு மட்டும்தான் உன்கிட்ட சொல்ல முடியும். நான் எது செஞ்சாலும் அது ஓ நல்லதுக்கு தானே நீ முதல்ல புரிஞ்சுக்கோ. இத சொல்லி சொல்லியே தான் என் வாழ்க்கையை பாழாக்கிட்டீங்க. இன்னும் எப்படி நம்ப சொல்றீங்கன்னு தான் தெரியல. ஏய், வெளி உலகத்துக்கு நான் எப்படி தெரிஞ்சாலும் உங்களுக்கு நல்ல அம்மாவா தான் நான் நடந்துகிட்டு இருக்கேன். அத நீங்க தான் சரியா புரிஞ்சுக்கல. அம்மா, புள்ளைங்க மனச புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கிறவங்கள தான் நல்ல தாயின்னு சொல்லுவாங்க. ஆனா நீங்க அப்படியே நடந்துக்கிறீங்க. என் விருப்பத்துக்கு எதிரா தானே எல்லாத்தையும் செய்றீங்க. இது பாரு, உன்கிட்ட விவாதம் பண்ணிட்டு இருக்க என்னால முடியாது. டைம் ஆயிட்டு இருக்க, நீ சீக்கிரம் ரெடி ஆகு. அம்மா, நீங்க ரேவதிக்கு செய்யற ரோஹிணி, நீ எதுவும் பேச வேண்டாம். நீங்க யாரும் புரிஞ்சுக்க போறதே இல்ல. உங்ககிட்ட எல்லாம் பேசுறதே வேஸ்ட். நான் சொல்றத நீங்க செய்யுங்க. ரேவதியை ரெடி பண்ணி கூட்டிட்டு வாங்க. நான் எவ்வளவு சொன்னாலும் உங்க முடிவுல நீங்க உறுதியா இருக்கீங்கல்ல? இப்ப என்ன, நான் ரெடி ஆகணும், அவ்வளவுதானே? எல்லாத்தையும் நீங்களே தானே முடிவு பண்றீங்க. நான் என்ன சேலை கட்டணும்னு நீங்களே முடிவு பண்ணுங்க. இந்த சேலையை கட்டிக்கட்டுமா
இல்ல இந்த சேலைய கட்டிக்கட்டுமா? இல்ல இந்த சேலைய கட்டட்டுமா? இல்லனா புதுசா ஏதாவது எடுத்து வச்சிருக்கீங்களா? சொல்லுங்க, அப்படி இருந்தா அதையும் கட்டிக்கிறேன். இல்ல, இதோ இது நல்லா இருக்கும், இதே கட்டிக்கோ. சரிங்கம்மா, நீங்க சொன்னா மறுத்தா பேச முடியும். அப்படியே மறுத்தா விட்டுறவா போறீங்க? நான் இந்த சேலையவே கட்டிக்கிறேன். ரோஹிணி, ஸ்வாதி, இவளை ரெடி பண்ணி சீக்கிரம் கூட்டிட்டு வாங்க. அம்மாவை சர்வாதிகாரம்னு சொல்றது கூட தப்பு. அதுக்கு மேல ஏதாவது இருந்தா கூட அந்த பேரை வச்சு கூப்பிடலாம். ரேவதி அக்கா எவ்வளவு ஃபீல் பண்ணி பேசுறாங்க. அதெல்லாம் அவங்க காதலே வாங்கிக்கல. தான் நினைச்சதுதான் நடக்கணுங்கிறதுல உறுதியா இருக்காங்க. என்ன அக்கா வந்துட்டு போற மாதிரி தெரியுது? ஆமா சித்தி, ரேவதியை ரெடி பண்ணி கூட்டிட்டு வர சொல்லிருக்காங்க. இதெல்லாம் அக்காவா பேசல, அந்த டிரைவர் தான் பேச வைக்கிறான். அக்காவை பத்தி எனக்கு நல்லா தெரியும். அந்த டிரைவர் தான் சைலண்டா இருக்கிற மாதிரி நடிச்சு எல்லா காரியத்தையும் சாதிக்க பாக்குறான். அக்காவும் அது புரியாம அவனுக்கு துணை போயிட்டு இருக்கா. உன் வாழ்க்கை அந்த கடவுள் தான் காப்பாத்தணும் ரேவதி. நிலவை கொண்டு வா, கட்டிலில் கட்டிவை மேகம். சூடாதான் இருக்கு. இன்று முதல் இரவு. பேராண்டி, இந்த பாதம் பிஸ்தாவோட சேர்க்க வேண்டியதெல்லாம் கொஞ்சம் தூக்கலா சேர்த்து நல்லா சுண்டா காய்ச்சிருக்கேன். இந்த பாலை என் பேரனும் பேத்தியும் குடிச்சா அவங்களுக்கு புது தெம்பே வந்துடும். இந்த பாலோட தயவுல தான் இன்னைக்கு நமக்கு ஃபர்ஸ்ட் நைட் நடக்க போகுது. ரோகு, பால் சும்மா சிவ்வுன்னு இருக்கே. பாட்டி, எல்லா விஷயத்திலயுமே எக்ஸ்பர்ட்டா இருக்கீங்க பாட்டி. எப்படி பாட்டி, எப்படி? ஏதோ உங்க புண்ணியத்தால இன்னைக்கு நானும் ஃபர்ஸ்ட் நைட் கொண்டாட போறேன். நீங்க எனக்கு பாட்டி இல்ல, எனக்கு தெய்வம், தெய்வம். ஆ. ம். ஆ. ம். ஆ. ஆ. அடுத்து நம்ம டார்லிங் ரோகுக்கு. இல்ல, இன்னும் கொஞ்சம் ஊத்துவோம். பத்தாது, இன்னும் கொஞ்சம் ஊத்துவோம். இன்று இரவு சிறப்பான இரவாக இருக்கட்டும். இதை எப்படியாவது நம்ம ரோகு டார்லிங்க குடிக்க வச்சிடணும். அப்போதான் நைட் எல்லாம் ஸ்மூத்தா நடக்கும். மாப்ள, அத்தை, குட் ஈவினிங் அத்தை. என்ன அது டம்ளர்ல? அது ஒண்ணு இல்ல அத்தை, ரோகிணி பால் கேட்டா அதான் எடுத்துட்டு போறேன். எங்க காட்டுங்க. அத்தை, இது உங்களுக்கு வேணாம் அத்தை. கொடுங்க மாப்ள, பால் தானே, ஏன் மறைக்கிறீங்க? அத்தை, நான் உங்களுக்கு வேற பால் எடுத்துட்டு வரேன். நீங்க அங்க வெயிட் பண்ணுங்க, நான் போய் வேற பால் எடுத்துட்டு வந்துடுறேன். கொடுங்க. என்ன ஆக போதோ? அத்தை, அது வெறும் பால் தான். உங்க ரேஞ்சுக்கு அதை ரொம்ப நேரம் பார்க்காதீங்க, ஒர்த்து இல்ல. எனக்கு என்னமோ எனக்கு பால் குடிக்கணும் போல இருக்கு. நான் இதை குடிச்சுக்கிறேன். நீங்க ரோஹிணிக்கு வேற பால் எடுத்துட்டு போய் கொடுங்க. அத்தை, இந்த பால் உங்களுக்கு வேணாம் அத்தை. நான் வேற பால் எடுத்துட்டு வரேன், ப்ளீஸ் அத்தை. ஏன் இந்த பாலுக்கு என்ன? நான் இதையே குடிக்கிறேன். அத்தை, இது சாதாரண பால் இல்ல அத்தை, மசாலா பால். உங்களுக்கு பிடிக்குமோ பிடிக்காதோ, உங்களுக்கு ஒத்துக்குமோ ஒத்துக்காதோ, இது வேண்டாமே, நான் வேற பால் தரேனே. ஓ, மசாலா பால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் மாப்ள. நான் இதை குடிச்சு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. நான் இதை குடிச்சுக்கிறேன். நீங்க ரோஹிணிக்கு வேற எடுத்துட்டு வாங்க. அத்தை, அத்தை, அத்தை.
பால் சூப்பரா இருக்கு மாப்ள. பின்ன பாதாம் பருப்பு பிஸ்தா பருப்புலாம் போட்டு கொடுத்தா சூப்பர் இல்லாம வேற எப்படி இருக்கும்? நீங்க ரோஹிணிக்கு வேற எடுத்துட்டு போங்க. எல்லா பாலையும் குடிச்சிட்டாங்க. மாமா, இன்னைக்கு உங்க பாடு திண்டாட்டம் தான். சரி, இந்த தடவை மிஸ் ஆகக்கூடாது. ரோகு, ஒரே ஊத்தா ஊத்திடுறேன். ரோகிணி